வெல்கம் டு சம்யுக்தா லேர்னிங் சென்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூட்டன் செகண்ட் லாவில் கொஸ்டின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த பொசிஷன் வெக்டார் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் கிவன் பை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நெட் ஃபோர்ஸ். நமக்கு இதுதான் கீவேர்ட். நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ whenever there is a force, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தமா, கண்டிப்பா there is acceleration இல்லைங்களா. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் த டைரக்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அக்சலரேஷன் அப்படின்னா அந்த பாடி ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த எந்த பக்கம் மூவ் ஆகுது, எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் இது மூணும் சேர்ந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் இஸ் அக்சலரேஷன். ஏன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சே திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன் த பாடி இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் அக்சலரேஷன்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், v கண்டுபிடிக்கணும். v இஸ் ஈக்குவல் டு டி ஆர் வெக்டார் பை dt. கரெக்டுங்களா. So the r vector is given in terms of t. கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், d divided by dt, இங்க 3t I cap plus 5t square j cap plus 7k. இந்த z axis பாத்தீங்களா, உங்களுக்கு t என்ற காம்பனன்ட் கொடுக்கவே இல்லை, which means it is a constant one, change ஆகலன்னு அர்த்தம். இப்போ நீங்க with respect to t differentiate பண்ணீங்கன்னா என்ன வரும், 3 I cap plus 10t j cap. so differentiation formula ஞாபகம் வச்சுக்கோங்க, d by dx x power n அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா n into x power n minus 1. இதுதான் உங்க ஃபார்முலா. ஸோ இங்க 3t அப்படின்னு சொன்னோம்னா இங்க t பவர் 1 இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 1 இஸ் n-க்கு பதிலாக நீங்க 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், 3 into 1 t பவர் 1 minus 1 வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ 3 மட்டும்தான் அங்க இருக்கும். அதே மாதிரி 5t ஸ்கொயர் போடுங்க, 5 into 2 10, t பவர் 2 minus 1 1 அப்படிங்கிற ஒரு 1 இருக்கிற மாதிரி மீனிங். ஸோ திஸ் இஸ் v. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we want to find out a. அப்போ a எப்படி கண்டுபிடிப்பீங்க, d v vector divided by dt. so d by dt அப்படியே போட்டுக்கிறீங்க, v க்கு பதிலா 3 I cap plus 10t j cap. so இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3i ன்றது கான்ஸ்டன்ட் ஆகி போச்சு, it is not changing with respect to time. அப்போ இது கண்டிப்பா டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியாது. ரிமைனிங் டேர்ம் ஒன்லி 1 தான் இருக்கு, 10 j cap. அப்போ இந்த டைரக்ஷன் கேக்குறாங்க இல்லையா, சோ j ன்றது எந்த டைரக்ஷன் நமக்கு, y axis. so the particle is accelerating along y axis, along y axis. always remember the Cartesian coordinates ஞாபகம் வச்சுக்கோங்க. இது x, இது y, இது z ன்னு போட்டீங்கன்னா யூனிட் வெக்டார் x ஆக்சிஸ்க்கு i ன்னு சொல்லுவாங்க, y ஆக்சிஸ்க்கு j ன்னு சொல்லுவாங்க, z ஆக்சிஸ்க்கு k ன்னு பேர் வச்சுக்கலாம். so unit vector has got magnitude 1 and direction along x axis or y axis or z axis. so in the particular question க்கு உங்களுக்கு the particle is accelerating along the y axis. what is the magnitude of acceleration அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க 10 அப்படின்னு சொல்லணும், 10 மீட்டர் per second ஸ்கொயர். மறக்காம SI யூனிட்ஸ் போட்டுருங்க, அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு unnecessary-ஆ 1 மார்க்கோ இல்ல 1/2 மார்க்கோ குறைஞ்சு போயிடும். force and motion for different cases. இப்போ கேஸ் 1, இப்போ ஃபோர்ஸும் மோஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கலாமா, டிஃபரண்ட் டைரக்ஷன்ல இருக்கலாமா, இது ஜெனரல் क्वेश्चन தான். ஃபோர்ஸும் மோஷனும் சேம் டைரக்ஷன்ல தான் ஆல்வேஸ் இருக்கணுமா இல்ல மாத்தி மாத்தி இருக்கலாமா?
சேம் டைரக்ஷன்ல தான் சார் இருக்கும். எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் தரமோ அந்த டைரக்ஷன்ல மோஷன். ஓகே பாப்போமா? ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு பில்டிங் மேல நீங்க நிக்கிறீங்க. சோ இங்க இருந்து ஒரு பாலை கீழே போடுறீங்க. இந்த பால் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சொல்லுங்க. பாலை கீழே போட்டீங்கன்னா பால் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ பால் எந்த பக்கம் மூவ் ஆகும்? டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் சார். டவுன்வர்ட்ஸ். ஸோ the ball எந்த பக்கம் போகுது? இந்த பக்கமா அக்ஸலரேட் ஆகும். ரைட்டா? டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். எஸ் சார். ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். ஃபோர்ஸும் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். கேஸ் 2க்கு வரும் பாருங்க. நீங்க நிக்கிறீங்க. உங்க கையில ஒரு த்ரெட் கொடுத்தாச்சு. இந்த எண்ட்ல ஒரு மாஸ் கட்டி விட்டாச்சு. மாஸ்னா ஒரு கல்லோ சம் வெயிட். நீ தலைமையில தூக்கி சுத்துறீங்க. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கு? சர்க்குலர் பாத்ல இருக்கா? இப்போ இதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? Centripetal force always will act inner side. Okay? இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆனா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பாருங்க. ஸோ நீங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ எம் டிராயிங் a tangent from here. இப்படி போகும். சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டா இங்க ஒரு tangent போட்டனா இந்த பக்கம் போகும். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணா இந்த பக்கம் போகும். ஸோ ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அந்த பக்கம் தான் டைரக்ஷன் ஆக்ட் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. ஓகேவா? ஸோ கேஸ் 2 நம்மளுக்கு அதான் புரிய வைக்குது. கிளியராமா? திஸ் இஸ் மோஷன், டைரக்ஷன் ஆஃப் மோஷன். கரெக்டுங்களா? கேஸ் 2. கேஸ் 3 பாருங்க. நீங்க நிக்கிறீங்க. ஒரு பாலை தூக்கி மேல போடுறீங்க. பால் நல்லா மேல போயிடுச்சு. ரைட்டா? மோஷன் எந்த பக்கம் இருக்கு? இப்போ மேல நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஸோ மோஷன் இஸ் திஸ் டைரக்ஷன். இந்த பால் மேல போகும்போது இந்த பால் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஆல்வேஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுதா? மோஷன் ஆஃப் த பால் மேல போகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே வருது. எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஃபோர்ஸும் மோஷனும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார். கேஸ் 4 பார்க்கலாமா? ஃபோர்ஸ் இல்லாம மோஷன் இருக்குமா? மோஷன் வித்தவுட் ஃபோர்ஸ். எஸ் சார். எஸ் சார். எஸ். மோஷன் வித்தவுட் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட்ல மேல பார்த்தோம் அப்படின்னா a moving star. மேல பாத்தீங்கன்னா we don't have any air. கம்ப்ளீட்டா வேக்கம் தான் இருக்கும். ஒரு ஸ்டார் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா it will continuously move. அதான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ற வரைக்குமோ இல்ல டைரக்ஷனை சேஞ்ச் பண்ற வரைக்குமோ it will move in a straight line path. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ் இது. கேஸ் 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணா கேட்கலாம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் பெண்டுலம் இது. ஒரு சிம்பிள் பெண்டுலம் உடைய செட்டப் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு பாப் இருக்கு. பாப்னா இந்த சின்ன மாஸ், இந்த ஏபிசின்னு போட்டதுல ஒரே சிங்கிள் மாஸ் தான் அது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாப்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஸ்மால் பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். இது இப்போ ஹேங்கிங்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் கம்பல்சரியா கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். m into g நான் பேர் வச்சுக்கலாமா அதுக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த வெயிட் வந்து அந்த கயிறு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு கயிறுல அந்த வெயிட் தொங்கிட்டு இருக்குது. which means அந்த கயிறுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நீங்க ரொம்ப வெயிட் போட்டீங்கன்னா அந்த கயிறு கட் ஆயிரும். பாத்துருக்கீங்களா? தொங்குறீங்க, ரொம்ப வெயிட் போட்டா கயிறு கட் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கயிறுலயும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அந்த ஃபோர்ஸ் பேர் தான் டென்ஷன் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அதுக்கு டீன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டிராயிங் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா வெர்டிகல்ல மட்டும் தான் வரும். அதாவது அட் பாயிண்ட் பி இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த டிராயிங் மேட்ச் ஆகும். ஏவும் சியும் பாருங்க வெர்டிகலா இல்ல,
எர்த்துக்கு வெர்டிகலா இல்ல, ஒரு ஆங்கிளா இருக்கு. என்ன ஆங்கிள் இருக்கு? தீட்டான்ற ஒரு ஆங்கிள் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி Yes, கேசஸ்ல sir. நம்ம எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எழுதுறதுன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ மொத்தம் 3 கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பாப் இந்த பொசிஷன்ல இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு, ஏதோ ஒரு பொசிஷன்ல. ஃபைன். நீங்க இப்போ நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப் என்ன ஆகும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் பில இருக்கு. நார்மல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது பாப் மூவ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா பொசிஷன் பில நிற்கும். ரெஸ்ட் பொசிஷன் அதுதான். ஸோ இப்போ நீங்க ஆட்டி விடுறீங்க. ஆட்டி விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏ பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் டைரக்ஷன்ல போகுது. ஸோ இந்த பொசிஷன் ஏவை ரீச் ஆன உடனே அது ஒரு செகண்ட் நின்றுட்டு திருப்பி என்ன பண்ணும்? இந்த பக்கம் வரும், ரைட்டுங்களா? இந்த பி பொசிஷனை தாண்டி சி பொசிஷனுக்கு போகும். சி பொசிஷன் கிட்ட போயிட்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்பவும் இந்த பக்கம் வரும். பி பொசிஷனை கிராஸ் பண்ணி ஏ கிட்ட போகும். திருப்பி ஏல போய் கொஞ்ச நேரம் நிற்கும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட நார்மல் மோஷன். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு ஆங்கிள் தீட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எர்த்தோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வெர்டிகலா மட்டும்தான் ஆக்ட் ஆகும். mg. இது டென்ஷன் ஃபோர்ஸ் T. இது வெர்டிகல் பொசிஷன்ல இருக்கும்போது மட்டும். சப்போஸ் பாபு பொசிஷன் ஏக்கோ இல்ல பொசிஷன் சிக்கோ போச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஏக்கு போனாலுமே நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் தான். ஆனா ஸ்ட்ரிங் பாருங்க இந்த பக்கம் இருக்கு. திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வெர்டிகல் டு த கிரவுண்ட், இல்லைங்களா? இந்த கயிறு பார்த்தீங்கன்னா பூமிக்கு நேரா இல்லை, ஒரு ஆங்கிள் தீட்டான்ற ஒரு ஆங்கிள் கோணையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த mg எப்படி இருக்கும்னா சேஞ்ச் ஆயிரும். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராபுலேட்டிங் திஸ். இதுக்கும் அதே மாதிரி வரும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் mg, ஆனால் இப்படி இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் mg எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் வரணும். ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு ரிசால்வ் திஸ் இன்டு காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட்ஸ்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டாமா? ஸோ வெர்டிகல் பொசிஷனுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் என்ன இருக்கு? தீட்டான் இருக்கா? இந்த தீட்டா இங்க போட்டுங்களா தீட்டா, இது அப்படியே இங்க வரும் தீட்டா. ஸோ அப்போ இங்க என்ன வரும் உங்களுக்கு? mg சைன் தீட்டா வருமா காஸ் தீட்டா வருமா? தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் காஸ் தீட்டா இந்த லைன். அப்ப கண்டிப்பா இந்த லைன் என்ன வரும்? mg sin theta. இதே தான் இங்கேயும் வரும். mg போட்டாச்சு, cos theta, இந்த பக்கம் mg போட்டுட்டேன், sin theta. ஓகேவாமா? இதுல குழப்பம் இருக்கா? ஸோ அட் பொசிஷன் ஏ, பொசிஷன் ஏல பார்த்தீங்கன்னா டென்ஷன்ன்றது ஒரு ஃபோர்ஸ் தான் சொன்னோம். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg cos theta. பொசிஷன் ஏ அண்ட் சி ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஏக்கும் சிக்கும் பாருங்க டீக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல என்ன இருக்கு நீங்க பார்க்கணும். mg cos theta. அட் பொசிஷன் பி க்கு t is equal to mg. கிளியராமா? சரி, இப்போ என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னா ஏல இருந்து பிக்கு போகும்போது from a to b, ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஏல இருந்து பிக்கு இப்படி மூவ் ஆகும்போது டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? டென்ஷன் வில் இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பில இருந்து சிக்கு போகும்போது டென்ஷன் குறையும். திருப்பியும் சில இருந்து பிக்கு வரும்போது டென்ஷன் இன்க்ரீஸ். அப்புறம் பில இருந்து ஏக்கு போகும்போது டென்ஷன் தான் ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ்.
tension will decrease. Okay mama, mg sin Okay, theta sir. mg cos theta எப்பெல்லாம் அந்த cos theta sin theta உள்ள வருதோ அப்பெல்லாம் என்டையர் காம்பனன்ட் வந்து குறைஞ்சு போயிடும். ஓகே, ஏன்னா sin theta உடைய மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். ஸோ mg into 1 னா mg. மற்ற நேரத்தில் எல்லாமே எப்போது வரும் sin theta உடைய மேக்ஸிமம் வேல்யூ sin 90 டிகிரி இருக்கும்போது தான், ரைட்டுங்களா? ஸோ மற்ற நேரத்தில் எல்லாமே sin theta உடைய வேல்யூ லெஸ் தேன் 1 தான். அப்போ கண்டிப்பாக அதே மாதிரி தான் cos thetaக்குமே. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த cos theta காம்பனன்ட் உள்ள இருக்குதோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதோ அப்பெல்லாம் இந்த mg cos theta உடைய என்டையர் வேல்யூ will always be less than mg. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதை லாஜிக் புரியுதாமா? ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். Last point once more, sir. லாஸ்ட் பாயிண்ட் எதுமா? ஃப்ரம் A to B, B to C ஆ? Yes, sir. நம்ம கிட்ட மொத்தம் 3 பொசிஷன் இருக்குங்களா? 3 பொசிஷன்ஸ் இருக்கு. A, B, C. இந்த Bன்றது வெர்டிகல் பொசிஷன். சப்போஸ் நீங்க அஸ்யூம் பண்ணுங்க நீங்க எதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க, யூ ஆர் ஹேங்கிங் ஹியர். அப்ப இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அந்த கயிறு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க அர்த்தமா, ரைட்டா? Yes, sir. இதுக்கு டென்ஷன் அப்படின்னு கரெக்டான பேர் டென்ஷன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நீங்க அப்படியே ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த கயிறை பிடிச்சி தொங்குறீங்க. ஸோ நீங்க அப்படியே இந்த பக்கம் போகும்போது உங்க கயிறுல ப்ரெஷர் குறையும், அதாவது Yes, டென்ஷன் sir. குறையும். திருப்பி இந்த பக்கம் வரும்போது இந்த வெர்டிகலா வரும்போது டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். திருப்பி இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு டென்ஷன் குறையும். இந்த ஊஞ்சல் ஆடும்போது பாருங்க, ஓகேங்களா? இப்படி உட்காந்துருப்பாங்க, கயிறுல இப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க இந்த பொசிஷனுக்கு வரும்போது இப்படி பெண்ட் ஆகும் இந்த கயிறு. திருப்பி இந்த பொசிஷனுக்கு வரும்போது கயிறு பெண்டா இருக்கும், கயிறு ஸ்ட்ரைட்டா இருக்காது. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க மட்டும்தான் உங்களுக்கு கயிறு ஸ்ட்ரைட்டா இருக்கும், டென்ஷன் இங்க அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணும்போது டென்ஷன் அட் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏ உடைய டென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்ஷன் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு mg, நம்ம இங்க போட்ட ஃபார்முலா தான், cos theta. ஓகேங்களா? இதே வேல்யூ தான் டென்ஷன் அட் பாயிண்ட் சிக்கும் வரும். டென்ஷன் அட் பாயிண்ட் பிக்கு மட்டும் தான் வெறுமனே mg. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப என்ன அர்த்தம், நீங்க ஏல இருந்து பிக்கு போகும்போது ஏல உங்களுக்கு கம்மியா இருக்கும் டென்ஷன், ரைட்டா? ஏல டென்ஷன் கம்மியா இருக்கும், பில மேக்ஸிமமா இருக்கும், சிலையும் கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ அப்ப ஏல இருந்து பிக்கு போகும்போது கம்மியா இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி பி கிட்ட வந்த உடனே மேக்ஸிமம் வேல்யூக்கு ரீச் ஆயிடும், கரெக்டா? Yes, sir. திரும்பவும் அது அப்படியே பில இருந்து சிக்கு போகும். சிக்கு போகும்போது டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு வேல்யூக்கு வந்துடும், mg cos thetaன்ற வேல்யூக்கு வரும். சியை ரீச் பண்ண உடனே ஒரு செகண்ட் மொமெண்ட்ரியா பாஸ் பண்ணிட்டு, பாஸ்னா நின்னுட்டு வெலாசிட்டி குறைஞ்சிரும், ரைட்டா? ஸோ வெலாசிட்டி Yes, sir. குறைஞ்சி இங்க வந்த உடனே வெலாசிட்டி 0 ஆயிடும். அட் பாயிண்ட் சில வெலாசிட்டி 0 ஆயிட்டு மொமெண்ட்ரியா என்ன ஆகும், திருப்பி என்ன ஆகும், பியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும், ரைட்டா? Yes, sir. சியை நோக்கி திரும்பும் போது திரும்பவும் டென்ஷன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து எம்ஜிக்கு ரீச் ஆயிடும். திரும்பியும் பில இருந்து ஏக்கு போகும்போது எம்ஜில இருந்து ஜாஸ்தியா இருந்த வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எம்ஜி காஸ்ட் செட்டாக்கு குறைஞ்சு போயிடும். ஓகேவாமா? மாத்தி மாத்தி வந்து Okay, sir. இவ்வளவுதான் விஷயம் அதுல. ஸோ இந்த எம்ஜி காஸ்ட் தீட்டா எம்ஜி கரெக்டா போட்டீங்கன்னா அந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கிளியராமா? Yes, sir. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் சம் போலாம். இது படம் பார்த்து கதை சொல். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு வெலாசிட்டி வெக்டார்ஸ். velocity vector கொடுத்துட்டாங்க. So common V vector is equal to Vx I cap Vy j cap Vz k cap. நம்ம என்ன பண்ணலாம், velocity vector மூணு காம்போனன்ட்லயும் எழுதிக்கலாம், x காம்போனன்ட், y காம்போனன்ட், z காம்போனன்ட். இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட x காம்போனன்ட் y காம்போனன்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, z காம்போனன்ட் கொடுக்கல. so I am taking this as 0 போட்டுக்கலாமா? so remaining இருக்கிறது என்கிட்ட x காம்போனன்ட் y காம்போனன்ட் மட்டும் தான். கிளியரா? Yes, sir. ரெண்டாவது டைம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, டைம் t is equal to 0 seconds, t equals 1 second,
t 2 seconds and t 3 seconds. இந்த 4 different casesலயும் time change ஆகுதா? There is a change in time. கரெக்டாமா? Change Yes, in sir. time இருக்குது. இப்போ நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா present ன்னு போடலாம். Change in time present இருக்குதுன்னு அர்த்தம். Because time t is equal to 0 seconds ல இருந்து 3 seconds வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா velocity உடைய x component சேஞ்ச் ஆகுதா இல்லையா, y component சேஞ்ச் ஆகுதா இல்லையா, படம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது சார். ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது சார். ஆகுதா? x component பாருங்க, நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அந்த லைன் ஒரே ஸ்ட்ரைட் லைன் இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம அது சேம் மெஷர்மெண்ட். ஓகே சார். நான் அது டைம் நம்மளுக்கு வேற, டைம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இல்லையா? நான் உன்கிட்ட வெலாசிட்டி மட்டும் தான் கேட்கறேன். திஸ் இஸ் itself a velocity vector னு சொல்லியாச்சு. ஓகே சார். only y is changing y sir. component மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, ரைட்டுங்களா? சோ x component is fixed. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? x componentல there is no change in velocity. y componentல change in velocity with respect to time சொல்லலாமா? yes sir. அப்ப acceleration எந்த பக்கம் இருக்குது? ax இருக்குமா, ay இருக்குமா, என்ன இருக்கும்? எதுக்கு வேல்யூ இருக்கும், எதுக்கு வேல்யூ இருக்காது? ay க்கு வேல்யூ இருக்கு சார். வேல்யூ இருக்கும். குட். ax க்கு இருக்காது சார். இருக்காது. because there is no change in velocity. கரெக்ட்டுங்களா? you are correct. yes sir. சோ இது படம் பார்த்து கதை சொல்றது. ரைட், நெக்ஸ்ட் சம் போலாமா? yes sir. சோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதனுடைய மாஸ் கொடுத்தாச்சு 2 கிலோகிராம். அந்த மாஸ், அந்த பார்ட்டிகல் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, F1 and F2. ஓகே, சோ அப்ப நெட் ஃபோர்ஸ் என்னமா? நம்ம என்ன பண்ணனும்? what you have to do is net force கண்டுபிடிக்கணும். f1 plus f net force னா vector addition of or vector sum of two forces. two force. நீங்க வெக்டார் சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா x ஆக்சிஸையும் மட்டும் தான் ஆட் பண்ணனும், y ஆட் பண்ணனும், z ஆட் பண்ணனும். ஓகேங்களா? சோ அப்ப 5 plus 3 போட்டுக்கலாமா? 3 yes sir. i வெக்டார் i cap போட்டுக்கலாமா? x i காம்போனன்ட் மட்டும் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் 8 minus 4 j காம்போனன்ட் plus 7 plus 3 k component. கரெக்ட்டுங்களா? net force. yes sir. so net force acting on the particle இதுதான். 8 i cap plus 4 j cap plus 10 k cap. இதுதான் net force. yes sir. நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? what is the acceleration of the particle அப்படினு கேக்குறாங்க. so how to find the acceleration? Newton secondல அப்ளை பண்ணி பாருங்க. net force is equal to mass into acceleration. mass is scalar quantity. so அப்ப a is equal to net force divided by mass போட்டுக்கலாமா? yes sir. so 8i divided by mass உடைய வேல்யூ 2 கிலோகிராம். இது ஆல்ரெடி நமக்கு SI யூனிட்ல தான் இருக்கு, கிலோகிராம். SI யூனிட் இல்ல அப்படினா we have to convert it to SI units. so kilogram தான் கரெக்ட்டான SI யூனிட். so we will leave as it is. 4 divided by 2 j cap plus 10 divided by 2 k cap. நான் a வெக்டார்னு போட்டுக்கிறேன். அப்ப a வெக்டார் என்ன வரும்? 4 i cap plus 2 j cap plus 5k 5k cap. ஃபைனலா என்ன போடணும்? மீட்டர் per second ஸ்கொயர் போட்டா மட்டும் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லனா நம்ம தெரிஞ்ச மார்க்க விட்டுட்டு வந்துருவோம். சோ இது புரியுதாமா? சோ ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா எப்படி ஆட் பண்ணனும்னு